ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப த்ரில்லிங்கான கதை, சூப்பரான கதை. இது அந்த காலத்துல நடந்த கதை. இந்த கதையில நல்லா விளக்கமா பாருங்க. ஒரு ஸ்டெப் விடாம தள்ளி விடாம பாருங்க. பார்த்துட்டு இந்த கதைக்கு விட தெரியுறவங்க பதில் சொல்லுங்க, தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பதில் நாங்க சொல்றோம். கதையை முழுசா பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ, நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை பார்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து சுமாராக லைக் பண்ணுங்க. கதை ஆரம்பிக்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பயில்வான் ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன செய்வான்னா, ஒரு கிணறு வெட்டினோம்னா அவன் ஒண்டியே வெட்டுவான். கடப்பாரெல்லாம் வளைச்சி கடப்பாரில் அவன் ஒண்டியே கிணறு வெட்டுவான், கடப்பாரவே வளைப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்குது. அவன் 5 வெள்ளம் சாப்பாடு, அரிசி சாப்பாடு சாப்பிடுவான். அவன் பொண்டாட்டிகிட்ட நானே இவ்வளோ வேலை செய்கிறேன்னா நீ சாப்பாடு ஆக்கி போகிறதுக்கு ஏன் இந்த மாதிரி மலைக்கிற அப்படின்னாப்புல. அவன் பொண்டாட்டி உன்னை விட பயங்கரமான பயில்வான்லாம் இருக்கிறான், நீ என்ன பெரிய விஸ்கா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அப்படின்னா எனக்கு சாப்பாடு ஆக்கி 5 வெள்ளம் கட்டி சோறு கட்டி கொடு, நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன், என்னை விட பயல்வான் இருக்கிறானான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பயல்வான் இருக்கிறானான்னு பார்க்குறேன்னு சொல்லி போவான். போன உடனே பௌத்த பசி எடுத்துக்கான். அந்த சாப்பாட்டை வச்சு ஒரு இடத்துல சாப்பிட்டு கிணத்து மூட்டில் வச்சு சாப்பிட்டு திருப்பி போவான். போவான் வாக்கில் பல மைல் போவான். போன உடனே அங்கே ஒருத்தன் ஆலாமரத்தை பிடுங்கி பல்லு விலகிட்டு வருவான். அண்ணா என்னண்ணா நீ ஆலாமரத்தையே பிடுங்கி பல்லு விலகிட்டு வர, எப்படின்னா உனக்கு இவ்வளோ என்னை விட அதிகமாக பலம் இருக்க மாட்டேருக்குது, எனக்கு வவுத்த பசிக்குதுன்னா எனக்கு சாப்பாடு வேணும்னா அப்படின்னு அவன் கேட்டான். கேட்ட உடனே அவன் வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போன உடனே எங்கள் வீட்டில் ஆக்கி வச்சிருப்பாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனாக்கா கேட்குறான். கூட்டு போகிறான் அவங்க வீட்டுக்கு. கூப்பிட்டு போகிறான். அவன் கூட்டிகிட்டு போன உடனே அங்கே போன உடனே என் புருஷனுக்கு நான் 10 வெள்ளம் தான் சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன், அதே அவருக்கு பத்தாது, இருங்க உங்களுக்கு நான் சேர்த்து போடுறேன்னு ஒரு 5 வெள்ளம் சேர்த்து போட்டு ஆக்குறேன்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி ஆக்கி போடுறாப்புல. ஆக்கி போட்டோன்னா சாப்பிட்றாங்க எல்லாம். சாப்பிட்டு நான் என்னை விட திறமைச்சாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டிகிட்ட சவால் விட்டு வந்தேன். நீங்கள் இவ்வளோ ஆலமரத்தையே பிடிங்க பல்லு வளர்க்குறீங்க, அப்போ நீங்கள் என்னை விட திறமைசாலியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் என்ன திறமைசாலி, என்னை விட பயங்கரமான திறமைசாலிலாம் இருக்கிறான், 1000 ஆணை கட்டி இழுக்கிற தேரியை இழுக்கிறவங்களாம் இருக்கிறான், ஒண்டினா என்னை விட திறமைசாலி இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி அந்த அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு இருக்கவங்ககிட்ட சொன்ன உடனே அவன் அப்பனா நான் அதையும் போய் பார்த்துட்டு வரனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சாப்பிட்டு அவன் போகிறான். எவ்வளோ தூரம் போய் பல மைல் போய் அப்போ ஒரு பொம்பளை ஒரு களம் கூழு காசி, ஒரு களம்னா எவ்வளவு, ஒரு மூட்டை கூழு காசி, கேவுரு கூழு காசி, 2 பக்கமும் தோல்ல இந்தாண்ட ஒன்று தொங்க வச்சுக்கிட்டே புருஷனுக்கு எடுத்துட்டு போறாப்புல. ஒரு மூட்டை கூழ் காசி எடுத்துட்டு போறா, தோல்ல வச்சு இந்தாண்ட தோல் இந்த தோல்லையும் தொங்க விட்டுட்டு போறான். அந்த பொம்பளைய பார்த்தான், அடே அப்பா என்ன இந்த சோட்டு இந்த தொங்குது, அம்மா நில்லுங்கம்மா எனக்கு வகுத்த பசிக்குது, எனக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு வேணுமான்னு கேட்குறான். நான் அப்போதான் எங்கள் புருஷனுக்கு ஒரு மூட்டை கூழ் காசி எடுத்துகிட்டு போகிறேன், நீ வா என் கூடி அங்கே சாப்பிடுவோம் அப்படின்னாப்புல. இல்லை எனக்கு இப்பயே வகுத்த பசிக்குது அப்படிங்கிறான். அப்படின்னா என் தோல் மேலே ஏறி உக்காந்துக்க, நீ வாக்கல அப்படியே குடிச்சிக்கிட்டே வா, அள்ளி தோல் ஏறி உட்காந்துட்டு கூழ் குடிச்சிட்டு வா, நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறா. அப்படின்ன உடனே சேர்ந்து உக்காந்துக்கிட்டான். இங்கேருந்து போனான். அவங்க புருஷன் அந்த தேரை இழுத்து முடிச்சுட்டு பனை மரத்தை பிடிங்கி பல்லு விலகிட்டு வந்தான். விலகிட்டு வந்த உடனே இவன் பார்த்துதான், அடே அப்பா என்ன இந்த சூட்டு பனை மரத்தை பிடிங்கி பல்லு விலகிட்டு வராப்ல, நாம்
பனை மரத்தை பிடிங்கி பல்லு விளக்கிட்டு வரப்பல நம்ம வந்து ம். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நினைக்கிறான். ம். உடனே ஒரு கிணத்து மூட்டில் உட்காந்து ம். அந்த கூழெல்லாம் இவன் 5 வெள்ளம் குடிச்சது போக 25 வெள்ள கூழும் அவன் குடிச்சிட்டான். ம். குடிச்சிட்டு ம். இந்த கூழ் குடிச்சு கடை கடன்னு இருக்குது, ம். எனக்கு சாப்பாடு வேணும்னா அப்படின்னு இவன் கேட்குறான் அந்த 5 வெள்ளக்காரன். ம். சரி நம்ம வீட்டுக்கு போய் எங்க வீட்டில் ஒரு மூட்டை சாப்பாடு ஆக்குவாப்ல, ம். உனக்கும் சேர்த்து போட சொல்றான் வா ம். அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு ம். கூட்டிட்டு போய் ம். மத்தியானம் சாப்பாடு அவங்க பொண்டாட்டி சமைச்சு ம். ஒரு மூட்டை 5 வெள்ளம் சமைச்சு கொட்டிவிட்டாப்புல. ம். அதுக்கு தனியாக குழம்பு வச்சிருக்கிறாப்புல. ம். வச்ச உடனே ம். இவங்களுக்கு போடுறாங்க. ம். இவங்க எல்லாம் திங்கிறாப்புல. ம். தம்பி தம்பி ம். நீ வந்து சாப்பிட்டல்ல, ம். சாப்பிட்டு திண்ணையில உட்காந்துருக்கிற, ம். நீ எந்திரிச்சு போயிருப்பா, ம். இனிமேல்ட்டு ம். நீங்க இருக்க வேணாம் ம். அப்படின்னு சொல்றாப்புல. ஏதாவது ஒரு முட்டை சாப்பிட்றவங்க சொல்றாங்க இவங்க நீங்க போயிருங்க சாப்பிட்டீங்களா கிளம்புங்கிறாங்க. கிளம்புங்கிறாப்புல. ம். அவன் என்ன சொல்றான், ம். ஏன்னா என்ன கிளம்ப சொல்ற ம். அப்படிங்கிறான். ம். இல்லப்பா காத்து வரும், ம். இன்னைக்கு காத்து வர நாளாச்சு, ஒரு மாசத்துக்கு ஒரு தூரம் தான் வரும், ம். அந்த காத்து வந்துன்னா உன்னை தூக்கிட்டு போயிடும் ம். போங்கிறான். ம். நானே இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றேன், என்ன எந்த காத்து வந்து தூக்குது, ம். நான் பாக்குறேன் நான் காத்து வந்தாங்கிறான். ம். சரி அப்படின்னா நீ உக்காந்துருந்தாப்புல. ம். அவங்க பொண்டாட்டி இவன் எந்திரிச்சு போவான்னு பார்த்தாப்புல. ம். எந்திரிச்சு போகல, ம். தாங்க முடியல, ம். டமால்னு ஒரு குசு விட்டாப்புல. ஒரு மாசத்துக்கு ஒரு குசு விட்டான். மாசத்துக்கு ஒரு சூ தான் குசு விடுவாப்லையாம். அதே மாதிரி மாசம் ஒரு சூ தான் ஆயிருப்பாப்லையாம். ம். அன்னைக்குங்க மாசம் ஒரு ஒரு நாள் தான் அவனை போக சொன்னாப்புல. ம். இவன் போகலையா, ம். விட்ட உடனே அந்த காத்தாகப்பட்டது ம். அவனை தூக்கிட்டு போதான் ம். ஏறாப்புல மாதிரி ஆகாயமா. ம். போன உடனே ம். இவன் ஐயோ போச்சுடா, நம்ம ம். எங்கடா நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகுதுன்ட்டு ம். ஒரு பனைமரம் ஒன்று இருந்துதான், ம். பெரிய பனைமரம். ம். அதை அப்படியே கட்டி பிடிச்சானாம். ம். இவன் கட்டி பிடிச்சதான் அந்த பனைமரத்தை, இவனுக்கு தான் பலம் இருக்குது இல்ல, அவங்க இருக்கு. சாப்பாடு சாப்பிடுறாங்க. இறுக்கி கட்டி பிடிச்சானாம். ம். அந்த பனைமரம் அவன் என்ன செஞ்சுதான் காத்துல 2 சொடுக்கி வேரோட பிடிங்கிச்சான். பணமே புடுங்கிச்சு. பனைமரமே பிடிங்கிட்டு போகுது. ம். போன உடனே ம். அங்க என்ன செஞ்சாப்லையா, ம். இந்த உலகத்து மாடே ஒருத்தன் ம். தான் வைப்பானான். ம். அவன் என்ன செஞ்சானா, ம். அன்னன்னைக்கு மாட்டை மேய்ச்சிட்டு ம். திருப்பி ஓட்டிட்டு போய் ம். ஊருக்குள்ள விடக்குள்ள அந்தந்த மாடு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருமா. ம். அது மாதிரி மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. ம். ஐயோ என்னடா இது, ம். இப்போ ஏறாப்பழம் மாதிரி பனைமரம் மாதிரி வருது, ம். இது வந்துன்னா நம்ம மாட்டெல்லாம் கொண்டுவிடும் ம். அப்படின்னு சொல்லி ம். அங்கே ஒரு பாட்டி என்ன செஞ்சாலும் குச்சி பொறிக்கிட்டு இருந்தாப்லையாம். அந்த குச்சி பொறுக்கிற பாட்டிக்கிட்ட, பாட்டி பாட்டி ம். அங்கே பாரு பாட்டி இந்த மாதிரி வருது, ம். நான் என்ன பண்ணுறது, ம். நான் மாட்டுக்காரங்களுக்கு என்ன போய் பதில் சொல்கிறது, ம். மாட்டெல்லாம் கொண்டு பிடிச்சினா ம். நான் இப்பயே என்ன பாட்டி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டானாம். ம். அந்த பாட்டி வந்து, தம்பி தம்பி ம். உன் மாட்டெல்லாம் இந்த தூக்குட்டி விரிச்சு போட்டு, ம். அவன் தூக்குட்டின்னா இந்த உலகத்தை தூக்குட்டி மாதிரி வச்சிருக்கானோ, பெரிய துப்புடு இது மாரி பேர் போல. ஆமாம், அதை விரிச்சு போட்டு ம். அந்த மாட்டெல்லாம் அதில் ஓட்டி விடு, ம். ஓட்டி விட்டு கட்டி ம். மூட்டையாக கட்டி தூக்கிக்கிட்டு ம். என் கொசத்துக்குள்ளே பூந்துக்க ம். அப்படின்னாப்லையா. ம். சரின்ட்டு இவன் மாட்டெல்லாம் கும்பலாக ஓட்டி விட்டு ம். அதெல்லாம் மூட்டை கட்டி ம். கொசத்துக்குள்ளே பூந்துட்டானோ. ம். அந்த கொசவத்துக்குள்ளே பூந்த உடனே ம். அந்த கொசவத்துலேருந்து ஒரு சீலை பெண்ணை வந்து அவனை முழுங்கி பிடிச்சான். அவனை அந்த மாட்டையெல்லாம் சேர்த்து சேர்த்து முடிஞ்சிச்சு. முழுங்கி பிடிச்சான். அத பெத்த பேசு இருக்கும் சில. அதான் முழுங்கி பிடிச்சான். ம். அப்புறம் வர்றாங்க. வந்த உடனே ம். வந்து என்ன சொல்றாங்க, 5 வேளை சாப்பிடுறவங்க 10 வேளை சாப்பிடுறவங்க. சாப்பிடுறவங்க சாப்பிடுறவங்க. எல்லாம் சேர்ந்து ம். நான் தான் பெரியவன், ம். நீ தான் பெரியவன், ம். அந்த கிளி தான் பெருசு ம். அப்படிங்கிறாங்க. ம். அப்படின்னு சொன்ன உடனே ம். சரி இதெல்லாம் நம்ம பஞ்சாயத்து தீராது, ம். ராஜா கிட்ட போய் ம். இந்த பஞ்சாயத்தை தீர்க்கலாம் ம். அப்படிங்கிறாங்க. அந்த ஊர் அந்த இதுல ராஜா அந்த ஊர்ல ம். அந்த ஊர்ல போய் ராஜா கிட்ட பஞ்சாயத்தை கேட்டா ம். ராஜா என்ன சொல்லுவான் ம். அப்படிங்கிறத ம். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கு மேல யாருன்னு விடைய சொல்றேன், யாரு பெரிய ஆளுன்னு விடைய சொல்றேன். சொல்லுவீங்க. ம். இல்ல கமெண்ட்ல யாரு பெரிய ஆளுன்னு சொல்லுங்கங்கறீங்க. யாரு பெரியான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ம். இல்லைனாக்கா ஆனா வந்து நான் பெரியவன் நீ பெரியவங்கிறாங்க, ம். யாரும் பெரியவன் இல்ல, ராஜா யாருக்கு தீர்ப்பு யாரும் யாருக்கும் தீர்ப்பு சொல்லல, ம். யாரு கேள்விக்கும் சொல்லல, ம். அந்த சீலை பெண்ணுக்கும் சொல்லல, ம். அந்த ஒரு காலம் சாப்பிட்றான் அவனுக்கும் சொல்லல, ஊர் மாடே மேய்க்கிறவனே அவனுக்கும் சொல்லல,
ஒரு மூட்டை அந்த சாப்பிடணும் அரை மூட்டை 5 வெள்ளம் சாப்பிட்றவனு சொல்ல 10 வெள்ளம் சாப்பிட்றவனுக்கும் தீர்ப்பு சொல்லல. இன்னும் சொல்லல சொல்லல. என்ன சொல்றாங்கன்னு இவங்களுக்கெல்லாம் இல்ல ம், தீர்ப்பு இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப யாருக்கு தான் தீர்ப்பு ம், அப்படிங்கிறத ம். கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல சொல்ல முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த தீர்ப்பு நான் சொல்றேன். ஓகே. ஓகே. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிச்சவங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. நான் இந்த தீர்ப்பு வந்து மறுபடியும் சொல்றேன். மறக்காம இதுக்கு தீர்ப்பு இருக்கு, விடை இருக்கு. அந்த விடையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கதையை பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். இன்னும் மேலும் மேலும் நிறைய கதைகள் வரும். ஓகே, பாய்.